ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது உள்ளே காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், மயிலையே இன்றைக்கி நான் வீட்டுக்குள்ளே தான் எடுத்து வச்சுருக்கேன், வெளியே வைக்கல. ஏன்னா இருட்டு டைமில் நிறைய பாம்பு வருதுனால நான் உள்ளே எடுத்து வந்து வச்சுருக்கேன். காலை டைமில் நான் எடுத்துன்னு போய் வெளியே வச்சுருவேன். அதை மேய்ஞ்சிட்டு நான் எடுத்து வந்து மறுபடியும் உள்ளே வச்சுருவேன், கொஞ்சம் உயரமாக வளர வரைக்கும். அதுக்கப்புறம் வளர்ந்துட்ட அப்புறம் நம்ம வெளியே விட்டுக்கலாம். பாருங்கள், அது கோழிக்குச்சி எப்படி பதமாக வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் படுத்துட்டாங்க. இதெல்லாம் இது ஒயிட்டு, இன்னும் முட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிட்டே இன்னும் பொரிக்கல, அதனாலே அப்படியே வச்சுருக்கேன். 8 கோழி குஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து பிளாக்கு, இது வந்து கருங்கோழி ஃப்ரெண்ட்ஸ். சாதா கோழி கிடையாது, இது கருங்கோழி. இது வந்து கருங்கோழி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் முட்டை வேறு முட்டை வச்சேன். இதோட முட்டை கிடையாது, வேற ஒரு முட்டையை தந்து வச்சேன், அதோட கோழி இது. இது வந்து கருங்கோழி கிடையாது, சாதா நாட்டுக்கோழி இது. அது ஃபேஸை பாருங்கள், குருவி போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அப்படியே அது குருவி வச்ச சில குருவி போல் இருக்குது பார்க்குறதுனால. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட்டுக்கோழி தான், கருங்கோழி கிடையாது. இது வந்து கருங்கோழி ஃப்ரெண்ட்ஸ். காலை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இருங்க, நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, கால் வந்து கருப்பாக இருக்கும், அதுதான் கருங்கோழி. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த முட்டையை நோற்றி வச்சுக்கிது மயிலி. கோவம் வருது ஃப்ரெண்ட்ஸை, நம்ம அதை தொட்டாலே, அந்த கோழி குஞ்சியை தொட்டாலே கோவம் வருது. இப்போ கொஞ்சம்